வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரமும் வழக்கம் போலவே நம்ம கமாடிட்டிஸ்லேருந்து ஆரம்பித்து பார்த்துடலாம். அதில் கோல்டு இந்த வாரம் நம்ம வியாழக்கிழமையோட க்ளோசிங் முடிஞ்சிருச்சு. வெள்ளிக்கிழமை நமக்கு இன்றைக்கி குட் ஃப்ரைடே லீவு. ஸோ அந்த வகையில் பார்க்க போகும்போது வியாழக்கிழமையினுடைய க்ளோசிங் பிரகாரம் $4,677 முடிஞ்சிருக்கு. 4,730ங்கிற அந்த லெவலுக்கு தாண்டி இன்னும் போகாமல் அந்த லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. வியாழக்கிழமை முந்தின நாள் புதன்கிழமை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்தாங்க. 4,758ன்னு கொடுத்தாங்க. பட் சஸ்டெயின் ஆகலை. மறுநாள் அந்த லெவல்லேருந்து கீழே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. இதற்கு காரணங்கள் இந்த போர் சூழ்நிலைகள், நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விவாதங்கள், பேச்சுக்கள், மாறி மாறி வரக்கூடிய செய்திகளுக்கு ஏற்ப இதனுடைய ஃப்ளக்சுவேஷன் நமக்கு தாராளமாக அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் இதனுடைய க்ளோசிங் 4,730க்கு உட்பட்டு இந்த வாரம் இருந்திருக்கு. இருந்தாலும் ஒரு ஏற்றத்தோடு சென்று தான் அந்த இடத்த டச் பண்ணியிருக்கு. நம்ம போன வாரம் பார்த்தப்போ நான் சொன்னது அந்த 4,380க்கு கீழே ஸ்ட்ராங்காக க்ளோசிங் கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அது நான் அங்கேருந்து மேலோங்கி மேலே செல்கிறதுக்கு வழிகள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இருந்தாலும் வியாழக்கிழமை வந்த செய்திகளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கு மார்க்கெட். ஸோ பார்க்கலாம், வரக்கூடிய திங்கட்கிழமை இது தொடர்ந்து என்ன செய்யுது. இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகி மறுபடியும் கீழே 4,490க்கும் 4,380க்கும் மறுபடியும் வருகிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் அடுத்த மிகப்பெரிய சரிவாக நமக்கு எதிர்பார்க்குற இடம் 4,380க்கு கீழே க்ளோசிங் வந்தால் தான். ஒருவேளை இந்த 4,380லேயே மறுபடியும் டச் பண்ணிவிட்டு திரும்பினாலும் கீழே வந்திருந்தால் கூட, ஒருவேளை அடுத்து வரக்கூடிய நாட்களில் இறங்கி வந்திருந்தால் கூட இந்த 4,380க்கு கீழே டச் பண்ணிவிட்டு திரும்பினாலும் திரும்பலாம். அதை உடைக்காத வரைக்கும் நமக்கு ஸ்ட்ராங்காக அதுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை வியாழக்கிழமை க்ளோசிங்கை தாண்டி மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள், மீண்டும் ஏறி செல்லக்கூடிய வாய்ப்பு எடுத்துக்கிச்சு அப்படின்னா 4,875 அப்படிங்கிறது 4,875 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 4,730 4,875 தாண்டுற வரைக்கும் கொஞ்சம் மேலே போகிறதுலையும் சில சிரமங்கள் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு லெவலுக்கும் நடுவில் உட்பட்டு இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வரக்கூடிய திங்கட்கிழமை கோல்டு எந்த பக்கம் செயல்படுதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்து சில்வர் பார்க்கலாமா? சில்வர்லேயும் ஒரு சின்ன முன்னேற்றம் இருக்குது. $73 முடிச்சிருக்காங்க. $78 தான் நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதை நோக்கி செல்கிற ஒரு வேகத்தில் இருக்குது. இருந்தாலும் $75 வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்காங்க. $75 வரைக்கும், அதற்கு மேலே போக முடியல. இருந்தாலும் அந்த 68.80 ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாட்கள் அந்த கீழே பாட்டம் எடுத்துகிட்டு திரும்பி இருக்குது. ஸோ இந்த இடம் திருப்பி நமக்கு உடைக்காத வரைக்கும் கீழே கட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் குறையுது. ஸோ அது இல்லாமல் மறுபடியும் இங்கிருந்து மேல் நோக்கி செல்லும்போது 78.10 கட் பண்ணால் கொஞ்சம் விரைவாகவே மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும் சில்வரில் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. 68.80 கட் பண்ணி கீழே க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் வீக்காகிறதுக்கு சில்வரில் அதிக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 78.10 ரெசிஸ்டன்ஸு, கீழே 68.80 தான் சப்போர்ட். அதையும் கட் பண்ணி கீழே போனால் 63.40 அப்படிங்கிறது தான் அடுத்து இருக்கக்கூடிய லெவலாக இருக்கும். வரக்கூடிய திங்கட்கிழமை மேல் நோக்கி செல்லுதா, கீழ் நோக்கி வருதான்றதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் $112 க்ளோசிங் முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட $113.97 வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்காங்க. ஸோ $110க்கு மேலே ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரக்கூடிய ஃபஸ்ட்டு க்ளோசிங். ஸோ இந்த 112க்கு மேலே போக ஆரம்பித்தா 116ன்றது அடுத்த லெவல். அதையும் தாண்டி ஒரு க்ளோசிங் ஸ்ட்ராங்காக போயிடுச்சுன்னா 135ங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். ஸோ இது மேலே ஏற 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 பல பிரச்சனைகளை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஸோ இது ஏற ஏற நமக்கு பங்குச்சந்தையிலையும் கொஞ்சம் ஒரு சுணக்கங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தரக்கூடிய ஒரு பர்டிகுலரான ஒரு கமாடிட்டி. ஸோ அதனால் இது ஏறுவது அவ்வளவு நல்ல விஷயமாக நம்ம பார்க்க முடியாது. இருந்தாலும் இதுதான் அடுத்தடுத்த லெவல்ஸ். இதுதான் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய லெவல்ஸ். கீழே 96.88 தான் ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ 110 சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகி இருக்கிறதுனால அதற்கு கீழே வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்தால் இந்த 2 லெவல் தான் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க.
பார்ப்போம் வரக்கூடிய வாரம் க்ரூட் ஆயில் என்ன செய்யுது, தொடர்ந்து மேலே ஏற்றத்தை கொடுக்குதா இல்லை தவிர்த்து கீழே வர்றதுக்கு முயற்சி செய்யுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸ்களை பற்றி பார்த்துடலாமா? நிஃப்டி 22,713 க்ளோசிங். இந்த வாரம் வெறும் 3 நாட்கள் தான் நமக்கு ட்ரேடிங். ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சின்னா, நம்ம செவ்வாய்க்கிழமை கொடுக்குற ஒரு வீடியோவை கூட நான் தவிர்த்ததுக்கு காரணம் என்னென்னா, ஒன்றும் பெருசாக மார்க்கெட் இல்லாத இந்த சூழ்நிலையில் நம்ம என்னத்தை போய் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு தான் நிறுத்தியிருந்தேன். பட் வரக்கூடிய வாரங்களில் நமக்கு அது கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் நமக்கு வந்து 22,430க்கு கீழே, அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்துச்சு. 22,283 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ 21,840 வரைக்கும் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். 21,840 நான் ஏற்கனவே போன வாரங்கள்லேயே காமிச்சிருக்கேன். காரணம் என்னென்னா, அந்த இடம் ஒரு நல்ல ஒரு பாட்டம். அந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட 2024 அங்கேருந்து போனது திருப்பி 2025 கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்குது. ஸோ இந்த இடம் ஒரு நல்ல ஒரு பாட்டமாக இருக்கும். மிஞ்சி போனால் 21,525 வரைக்கும் வந்துட்டு திரும்பலாம். இந்த 2 லெவல் தான் வந்து நமக்கு மேக்ஸிமம் பாட்டமாக இருக்கணும். அதையும் உடச்சிதுன்னா நமக்கு கொஞ்சம் சேஃப் குறைவு. அதுக்கு அடுத்து கீழே இன்னமும் சரியறதுக்கு அதிகமாக சரியறதுக்கு வாய்ப்புகள் ஆகிடும். பட் இந்த 2 சப்போர்ட்டும் வந்து ஒரு நல்ல ஒரு பாட்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் இதை எடுத்து உங்களுக்கு வீக்லி சார்ட்டில் இப்போ போட்டு காமிக்கிறேன். ஸோ அந்த லெவலை காமிக்கணும்னா கொஞ்சம் வீக்லியில் காமிக்கும் போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ கிட்டத்தட்ட அந்த லெவலை நெருங்கி வந்துட்டாங்க. நமக்கு இன்னும் இந்த ஒரு 21,525 இல்லை 21,840 தொட்டு திரும்ப ஆரம்பிச்சதுன்னா மறுபடியும் மேல் நோக்கி திரும்புறதுக்கு சான்சஸாக இருக்கலாம். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அதற்கு சரிவர அமைஞ்சது அப்படின்னா இந்த இடமே நல்ல ஒரு பாட்டமாக அமையலாம். இல்லை இந்த அளவுக்கு கூட வராமல் இங்கேருந்தே கூட திரும்புறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் எடுக்கலாம். அதுக்கும் ஒரு காரணத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த லெவலுக்கு வரும்போது அந்த இடத்துல வந்து கரெக்டாக நின்று போயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் பண்ணிச்சுனாலும் நமக்கு இதுவே வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவை எடுத்துக்கிட்டு கூட நமக்கு திரும்புறதுக்கு சான்சஸ் ஆகலாம். அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து வரைஞ்சி காமிச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் இந்த வீக்கே வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கிறதுனால ஃபர்தராக இதற்கு கீழே இறங்காமல் அப்படியே திரும்பிச்சு அப்படின்னா நமக்கு மேல் நோக்கி திரும்பி செல்கிறதுக்கு வாய்ப்புகளாக எடுக்கலாம். அப்படிங்கிறது ஒரு சின்ன யோசனை. ஸோ நீங்களும் கவனத்தோடு பாருங்கள். கொஞ்சம் நிதானமாக நமக்கு ஒரு ஐடியா தான். பட் இந்த ஐடியா சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு மறுபடியும் இந்த இடத்துலேருந்தே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு மேல் நோக்கி திரும்புறதுக்கு வாய்ப்புகளை எடுத்துக்கலாம். அப்படிங்கிறதுக்காக நான் இதை எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். அப்படியே மிஞ்சி வந்தாலும் இந்த 21,840 21,525 ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்து அந்த இடத்துல இறுக்கி பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரு 2வது ஆப்ஷனாக நான் வச்சுருக்கேன். இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று வரக்கூடிய வாரங்களில் நமக்கு திரும்புறதுக்கு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி பார்த்தாலும் 22,430 21,840 21,525 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. மேலே 22,800 23,360 அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸுகள் இப்போ நிஃப்டிக்கு இருக்குங்கிறத மட்டும் மனதில் வச்சுங்க. இந்த 2 சைட்லேயும் எந்த பக்கம் லெவல்ஸை பிரேக் பண்ணுதோ அதற்கு தகுந்தாற போல் நம்ம தயாராக இருக்கணுங்கிறதையும் மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டார்ஸுகளை பார்த்துடலாமா? நிஃப்டி பேங்க் இதுதான் நம்ம முதல்ல பார்க்குறது. 51,548 க்ளோசிங்கு. 51,850 கிட்டத்தட்ட நெருங்கி போன இந்த வியாழக்கிழமை நமக்கு வந்து அந்த லெவலை தாண்டியே ஒரு ஓட்டம் ஓடி இருக்குது. 52,025 வரைக்கும் போயிருக்கு. பட் சஸ்டெயின் ஆகலை. அதே சமயத்தில் 49,990 நமக்கு திங்கட்கிழமையும் வந்திருக்கு. அதே சமயத்தில் வியாழக்கிழமையும் வந்திருக்கு. 2 நாளுமே ஆல்மோஸ்ட் அந்த நெருக்கத்துக்கு வந்திருக்காங்க. அங்கேருந்து தான் திரும்பி நமக்கு வியாழக்கிழமை சொல்லப்போனால் 49,990 கீழே 54 வரைக்கும் கூட போயிருக்கு. அங்கேருந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரெக்கவரி கொடுத்து 51,558 க்ளோசிங் போயிருக்கு. ஸோ 51,850 54,360 தான் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 2 ரெசிஸ்டன்ஸுகளாக பார்க்கணும். இதை உடைச்சி க்ளோசிங் கொடுத்தா தான் நமக்கு அடுத்து மேல் நோக்கி செல்கிறதுக்கான வழிகள். கீழே 49,990 48,580 அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸுகளாக நிஃப்டி பேங்க்குக்கு இருக்குது. அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டர் ஃபின் நிஃப்டி 24,041 க்ளோசிங். 24,050 அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு இப்போது கீழே வந்திருக்கு. அதான் சப்போர்ட் லெவலாக இருந்தது. அதற்கு கீழே இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்கு. பார்ப்போம். அதை தாண்டி மறுபடியும் செல்லக்கூடிய வாய்ப்பு எடுத்தால் 24,850 வாய்ப்பு தரலை அப்படின்னா 22,860
22,125 தான் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல்கள். அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி 30,441 க்ளோசிங். ஒரு சின்ன யூட்டர்ன் போட்டு திருப்பி நிறுத்தியிருக்கிற சூழ்நிலையில் நின்றுட்டுருக்கு. 30,900ங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு அடுத்து 31,900, 33,100 இதெல்லாம் தாண்டக்கூடிய சக்தி இருக்கா வரக்கூடிய வாரங்கள்லன்னு பார்க்கணும். அப்படி இல்லாமல் மறுபடியும் 30,000க்கு கீழே க்ளோசிங் கொடுத்தா 28,000ம் 26,750ம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான சப்போர்ட்டுகளாக இருக்கும் அப்படிங்கிறத ஐடியை பொறுத்தளவில் மனதில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஏறக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா இந்த இடம் நல்ல ஒரு பாட்டமாக கூட மாறுறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கும். வரக்கூடிய வாரம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை ஐடி செக்டார் தருதான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 21,240 இந்த வாரத்தில் கீழே வந்து அதுவும் குறிப்பாக வியாழக்கிழமை அன்றைக்கி வந்து டச் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து கொஞ்சம் ராக்கெட் மாதிரி மறுபடியும் 21,808 கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ரெக்கவரி கீழே டைல் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடமே ஒரு பாட்டம் ஏற்கனவே வந்து இந்த இடத்துல டச் பண்ணிட்டு திரும்பின அந்த இடம் தான் மறுபடியும் அதே இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பியிருக்கு. ஸோ 21,950 இந்த வாரம் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு எடுத்துச்சுன்னா மறுபடியும் 22,695 நோக்கி அதனுடைய பயணம் மறுபடியும் மேல் நோக்கி இருக்கலாம். வாய்ப்பு தராமல் கீழே 21,240 கட் பண்ணிடுச்சு அப்படின்னா 20,760 தான் அடுத்த சப்போர்ட் பார்மாவை பொறுத்தளவில் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வேகமாகவே தொடர்ந்து அதுக்கப்புறம் இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் ஆயிடலாம் இந்த இடம் தாண்டி கீழே வந்துச்சுன்னா. ஏன்னா நமக்கு இந்த இடம் ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டான ஏரியா. இதுக்கு கீழே இது முன்னாடி பெரிய ஸ்ட்ராங் க்ளோசிங் சமீபத்தில் வரல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடவே இருங்க. இதற்கு கீழே 21,240க்கு கீழே க்ளோசிங் போச்சுன்னா பார்மா செக்டரில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கிறது நல்லது. அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி 46,232 தொடர்ந்து சரிவை சந்திச்சுட்டே வரக்கூடிய ஒரு செக்டர். 45,150ன்ற அந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் ஆல்மோஸ்ட் நெருங்கி வந்திருக்காங்க. 300 வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ இதையும் கட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் 43,300ங்கிறது தான் அடுத்த சப்போர்ட். இப்போதைக்கு 46,350ம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகி போச்சு சப்போர்ட்டாக இருந்த இடம். அதற்கு மேலே 47,600 அப்படிங்கிறது அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ தொடர்ந்து சரிவை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு செக்டராக எஃப்எம்சிஜி இருந்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே இதில் இருக்கிறது நல்லது. அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ 24,089 க்ளோசிங். 24,040க்கு கீழே திங்கட்கிழமை க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நமக்கு தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள். வியாழக்கிழமை அது சஸ்டெயின் பண்ண முடியல. க்ளோசிங் வந்து 24,238 தான் கொண்டாந்து கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ஒரு ரெட் கேண்டில் தான் அது பச்சை கலரில் காட்டுது. அதே சமயத்தில் 24,040க்கு கீழே இந்த வாரமும் கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வியாழக்கிழமை ஏற்பட்டுருச்சு. ஸோ கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 22,930 தான். ஸோ இந்த வாரத்தினுடைய லோவை கட் பண்ணால் அதை நெருங்கி செல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதற்கு கீழே 22,200. மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா 24,040, 24,490. இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் கட் பண்ணால் 25,275 நோக்கி போகிறதுக்கு அடுத்த வாய்ப்புகள் தரலாம். சந்தர்ப்பங்கள் எப்படி ஆட்டோவுக்கு தருது வர வாரம்ன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி 672 க்ளோசிங். 670க்கு கீழே இந்த வாரம் புறாவுமே ட்ராவல் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த நெருக்கம் தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் சரியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் 625ம் 600ங்கிறது தான் அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட். 670ன்றதை இப்போதைக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது. அடுத்து மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா 720ம் 785 தான் மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். ஸோ தொடர்ந்து சரிந்து வரக்கூடிய செக்டார்களில் நிஃப்டி ரியாலிட்டியும் சேர்ந்து இறங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் 11,456 க்ளோசிங். போன வாரமே 10,920 வந்து டச் பண்ணிட்டாங்க. அதற்கு கீழே க்ளோசிங் கொடுத்தாலும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ அதற்கு கீழே போகாமல் மறுபடியும் மேலே கொண்டாந்து கொஞ்சம் கொஞ்சமாக 11,640 நோக்கி நெருங்கி போயிருக்கு. ஸோ 11,640ம் 12,320 தான் மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்கள். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 10,920ம் 10,420ம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுகளாக இருக்கும். இந்த 10,920க்கு கீழேயே இது க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்கலான்ற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு காட்டி கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த இடமே ஒரு நல்ல பாட்டமாக எடுத்து மறுபடியும் திரும்புதா மெட்டல் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 10,842 க்ளோசிங். 10,700 அப்படிங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்து கடந்த வாரமும் இந்த வாரமும் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது. அதற்கு கீழே க்ளோசிங் கொடுக்கல. மேலே 11,480ம் 12,000ம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். ஒருவேளை 10,700 கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து 10,250 தான் அடுத்து இருக்கக்கூடிய
ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. கடுமையாக தான் இறங்கிட்டு வருது. ஒருவேளை இந்த இடம் கடைசி நாள் கொஞ்சம் கீழே பாட்டமுக்கு வந்துட்டு திரும்பி ஒரு டோஜி பேட்டர்னில் க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால இங்கேருந்து கூட மறுபடியும் அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் மேல் நோக்கி சொல்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போதைக்கு 10,742 தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் வரக்கூடிய வாரம் என்ன செய்யுது அப்படிங்கிறது. இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். நிஃப்டியை பொறுத்தளவில் இந்த வீக்லி பேஸ்டில் நமக்கு இந்த ஒரு சப்போர்ட்டை தாங்கி பிடிக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவனமாகவே இருக்கிறது நல்லது. அப்படி ஒரு வேளை அதை உடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும் 21,840 21,525 அட்லீஸ்ட் ஒரு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் திரும்புதாங்கிறத பார்ப்போம். அப்படி இல்லை இந்த இடத்துலேருந்தே ஒரு நல்ல ரிவர்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸுகளை கட் பண்ணி க்ளோசிங் போக ஆரம்பிச்சதுனால நமக்கு ஒரு 2 ரெசிஸ்டன்ஸ் போக ஆரம்பிச்சதுனால நமக்கு ரைட்டு ரிவர்ஸ் ஆகுதுங்கிறத நம்ம உணரக்கூடிய நிலைமையில் இருக்கும். அதற்கு ஏற்றாற் போல் வரக்கூடிய செய்திகளும் நமக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் திரும்புறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நான் எனக்காக தேர்ந்தெடுத்த சில ஸ்டாக்குகளை உங்களோட பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.